வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தரவரிசை நிலை ரேங்கிங் பொசிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது கேள்வி, முருகன் ஒரு வரிசையில் இடமிருந்து 6வதும் பிரசன்னா வலமிருந்து 10வதும் உள்ளார். இருவருக்கும் இடையே 8 பேர் உள்ளனர் எனில் வரிசையில் உள்ள மொத்தம் எத்தனை பேர்? என்ன சொல்றானாக்கா, ஒரு வரிசையில முருகன் இடமிருந்து, அதாவது நம்ம இந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி வச்சுருந்தாக்கா, நம்ம இந்த டைரக்ஷன் பார்த்துருக்கோம்னாக்கா நமக்கு இது இடப்பக்கம், இது வலது பக்கம். ஓகேவா? அப்பனாக்கா இடமிருந்து 6வது இடத்துல இருக்கிறாராம் யாரு? முருகன். ஓகேவா? அடுத்து பிரசன்னா வலமிருந்து 10வது இடம், இங்கிருந்து வலமிருந்து 10வது இடத்துல பிரசன்னா இருக்கிறாரு. இருவருக்கும் இடையே 8 பேர் இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்பனா அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறான்னு கேக்குறாங்க. என்னன்னாக்கா, இவர் ஒரு 10, இவருக்கு இடையில ஒரு 8, அதுக்கப்புறம் ஒரு 6, 10, ஒரு 8, ஒரு 6, மொத்தம் எவ்வளோனாக்கா 24 பேர். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 24 பேர் இருக்கிறாங்க. அடுத்து 7வது கேள்வி, ஒரு வரிசையில் P என்பவர் இடமிருந்து 14வதும் Q என்பவர் வலமிருந்து 7வதும் உள்ளனர். இருவருக்கும் இடையே 4 பேர் உள்ளனர் எனில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பனர்? ஒரு வரிசையில P என்பவர் இடமிருந்து 14வது இடம் சொல்லிடுச்சு. நம்ம இந்த டைரக்ஷனை பார்த்துருந்தோன்னா நமக்கு இடது பக்கம் இது, வலது பக்கம் இது. அப்போனாக்கா இடப்புறம் இருந்து 14வது இடத்துல P இருக்கிறார். ஓகேங்களா? 14வதும் Q என்பவர் வலம் இருந்து 7வதும் இருக்கிறார். இவர் வலம் இருந்து Q 7வது இடத்துல இருக்கிறார். இவருக்கு இடையில மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போனாக்கா 7, ஒரு 4, ஒரு 14, மொத்தம் எவ்வளோனாக்கா 25 பேர். அந்த வரிசையில் பார்த்தோன்னாக்கா மொத்தம் 25 பேர் இருப்பாங்க. அடுத்து 8வது கேள்வி, மாலிக் என்பவர் 40 பேர் உள்ள ஒரு வரிசையில் வலமிருந்து 14வது இடத்தில் நிற்கிறார் எனில் இடமிருந்து எத்தனையாவது இடம் இருக்கும்? மாலிக் என்பவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வலமிருந்துனாக்கா நம்ம எப்படி போடுவோம்னாக்கா இந்த டைரக்ஷனில் போடுவோம். போட்டோனாக்கா 14வது இடத்துல மாலிக் இருக்கிறாரு. ஓகேவா? அப்போனாக்கா இடமிருந்து இங்கிருந்து எத்தனாவது இடத்துல இவர் இருப்பார்னு பார்க்கணும். டோட்டலாக 40 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த வரிசையில் மொத்தம் 40 பேர் இருக்கிறாங்க. 40ல் 14 போச்சுனாக்கா மீதி 26 இருக்கும். அதாவது இங்கே 14னாக்கா இன்பிட்வீனில் 26 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் 1, அவர் 14வது இடத்துல இருக்கிறாரு, அது 1. அப்போனா 27வது இடத்துல இருப்பார். புரிஞ்சுதுங்களா? 40 பேர் இருக்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தா 14வது இடம், இங்கிருந்து பார்த்தா 27வது இடம். மொத்தமாக கூட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு 40 வரும். சரிங்களா? ஏன்னாக்கா இன்பிட்வீனில் இவருக்கு 26 பேர் இருக்கிறாங்க. இவரு ஒன்று சேர்த்துக்கணும். இவரு தான் எத்தனை இடத்துல இருக்கிறான்னு கேட்டுக்கிறாங்க. அதனால 26 + 1 27. அடுத்து 9வது கேள்வி, ஒரு வரிசையில் ஒரு மரம் இரு புறங்களில் இருந்தும் 5வது இடம் எனில் அவ்வரிசையில் மொத்தம் எத்தனை மரம்? என்ன சொல்ல வரானாக்கா, ஒரு வரிசையில் ஒரு ரோல இரு புறங்கள்ல இருந்தோம், இங்கிருந்தும் பார்த்தோன்னாக்கா 5வது இடத்துல ஒரு மரம் இருக்கு. ஓகேவா? அப்போனா இடையில 1, 2, 3, 4, 5. இங்கிருந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5வது இடத்துல. இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா 5, இந்த சைட்லேருந்து 5. மொத்தம் இந்த வரிசையில் எத்தனை மரம் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போனாக்கா ஒரு மரம் தான் இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் 5வது இடத்துல இருக்கு, இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் 5வது இடத்துல இருக்குன்னா ஒரே மரம் தான் அங்கே இருக்கு. அப்போனா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8 + 1 9. 4 + 4 = 1 9 மரம் மொத்தம். புரியுதுங்களா? ஒரே மரத்தை தான் நம்ம இந்த சைட்லேருந்து டைரக்ஷன் கொடுக்குறோம், இந்த சைட்லேருந்து டைரக்ஷன் கொடுக்குறோம்.
அதனால அதை 2 முறை கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். அடுத்து 10வது கேள்வி, சுதன் அவர் வகுப்பில் மேலிருந்து 16வது தரம் கீழிருந்து 49வது தரம் எனில் வகுப்பில் எத்தனை பேர்? என்ன சொல்ல வராங்கனாக்கா, சுதன் மேலிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து 16வது இடத்துல இருக்கிறாரு, கீழிருந்து 49வது இடத்துல இருக்கிறாரு. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 49 இடத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போனா வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்போனா இன்பிட்வீனில் 15 பேர் இங்கே இருப்பாங்க, இங்கே இன்பிட்வீனில் 48 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இங்கே ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஆள். 16 இடம் சொல்கிறதும் 49வது இடம் சொல்கிறதும் ஒரு ஆள் தான். சரிங்களா? அப்படின்னாக்கா 15 ஒரு 48, அதாவது ஒரு ஆள் சுதனையும் சேர்த்துக்கணும். சேர்த்துனாக்கா மொத்தம் 64 பேர். அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 64 பேர் இருப்பாங்க. இது புரியுதுங்களா? மேலே இருந்து 15, ஆனால் 16 இடமும் 49 இடமும் இவருடையது தான். ஏன்னா மேலே இருந்து 16, கீழே இருந்து 49 இவருடைய இடம் தான். அதனால அவர் ஒன்றா கன்சிடர் பண்ணிடுறோம். 15 கீழே இருந்து 48, இன்பிட்வீனில் எத்தனை பேரோ அது +1, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து 11வது கேள்வி, ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் அருண் இருபுறமும் இருந்து 19வது இடத்தில் உள்ளான் எனில் மொத்தம் எத்தனை பேர்? ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். என்ன சம்னா மரம் இப்படி தான் பார்த்துருக்கோம். அதேதான், ஒரு வரிசையில் அருண் பார்த்தினாக்கா இருபுறம் இருந்தும் 19வது இடம் சொல்லியாச்சு. அப்போனா இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தனாக்கா 18 பேர் இருப்பாங்க, இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தனாக்கா 18 பேர் இருப்பாங்க. இங்கே அருண் ஒருத்தர். ஓகேங்களா? 18 + 18 + 1 மொத்தம் 37 பேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.